மஜா மேட்ச் ஒன்று பார்த்துட்டு வந்துக்கிறோம் கைஸ். பேட்டிங்கு, போலிங்கு, ஃபீல்டிங்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் சரியான த்ரில்லர். லாஸ்ட் பால் த்ரில்லர் மாதிரி ஒரு அருமையான ஒரு மேட்ச் பார்த்துட்டு வந்திருக்கோம். டிசி விசஸ் ஜிடி அதோடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓவர் டு யூ தருண். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஐம் ஹாப்பி தட் நான் ப்ரெடிக்ட் பண்ண டீம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு அப்படின்றதுல. ஸோ எனக்கு லிட்டரலாக வந்து கழுத்து நெறிகிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு பவுலிங் ரொட்டேஷனில் சும்மன் கில் என்னென்னா ஒரு பக்கம் என்னென்னமோ பண்ணுறான். ஐயோ மேட்ச் போயிடுச்சா, இந்த மேட்சும் போயிடுச்சா அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்துட்டு பேட் லக், டெல்லி தோத்துட்டாங்க. ஏதோ லக்கில் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பக்கம் மில்லர் என்னன்னா செம்ம காண்டில் அடிச்சிட்டு இருந்தார். இத்தனைக்கும் ஃபிங்கர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆகி உள்ளே போனவர் திருப்பி வந்து இப்படி அடிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு கேஎல் ராகுல் கிளாஸ் கிளாஸ் சி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல்னு சும்மாவா சொல்கிறாரு அவர். அடி செம்மடி அடித்தார் கரெக்டாக. என் ப்ரெடிக்ஷன் ஸோ என் ப்ரெடிக்ஷனும் தான். ஸோ கரெக்டாக செம்மையாக அடித்தார். அழகாக வந்து செட் ஆகிற இந்த சைடில் நிசாங்காவை அடிக்கி விட்டு இவர் பாட்டுக்கு செட் ஆகிட்டு அப்புறம் நிசாங்கா அவுட் ஆனதுக்கப்புறம் எங்கே ஆக்சிலரேட் பண்ணணுமோ அங்கே ஆக்சிலரேட் பண்ணி எடுத்துகிட்டு போனார். தென் திருப்பி ஒரு இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக 14th ஓவர்லேருந்து 17th அது 14th ஓவர் 13th ஓவர்லேருந்து கொஞ்ச நேரம் அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு திருப்பி ஆக்சிலேட் பண்ணார். ஒரு 20 ரன்ஸ் அந்த ஒரு இந்த 80ஸ்க்கு வரத்துக்கு வந்துட்டு அந்த 20 ரன்ஸ் வந்துட்டு திருப்பி ஆக்சிலேட் பண்ணி எடுத்துகிட்டு போனது சூப்பராக இருந்துச்சு. அது கேம் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். இதை தான் நாங்கள் வந்துட்டு கைக்வாதுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த விஷயத்தை தான் நாங்கள் கைக்வாதுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணு, பிரச்சனை இல்லை. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்க ஆரம்பித்த அப்படின்னா கேம் நம்ம கையில். ஸோ இதை வந்து ராகுல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கேம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத. அண்ட் சமீர் ரிஸ்வி இன்னைக்கு கிளிக்கால ரஷித் கான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. ஸோ அதுவும் பண்ண முடியாது. அண்ட் எங்கள் ப்ரெடிக்ஷன் பட்லர். ஸோ பட்லர் வந்துட்டு நான் இப்போ நேத்திக்கே சொன்னேன். பட்லர் வந்துட்டு அடித்து ஓட விட்டுருவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினார்னா வந்து குவிக் ஃபயர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அடித்தார். தேவைப்படுற நேரத்துக்கு ஜிடிக்கு அந்த 50 ரன்னு தான் ஜிடியை வந்து காப்பாற்றினதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அடிச்சுட்டு போனதை பார்த்தா சப்பையாக அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பட்லர் ஃபயர் பண்ணது தான் ஜிடியை காப்பாற்றிருக்கு. நீ என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்னடா மில்லர் வெளியே போயிட்டு உள்ள வந்தார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டு இருக்கு, ரிட்டையர்ட் ஹர்ட் அண்ட் ரிட்டையர்ட் அவுட்னு இருக்கு. ரிட்டையர்ட் அவுட்னா நான் என் விக்கெட்டே கொடுத்துட்றேன், நான் உள்ள போயிடுறேன், திருப்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது. ரிட்டையர்ட் ஹர்ட்னா நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை விளையாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு, லைக் அந்த பிளே பண்ணிட்டு இருக்கும்போதுனா நீங்க லைக் உள்ள போயிட்டு ரெஸ்ட் எடுத்து திருப்பி வரலாம். இந்த டீம் லீடர் இது நம்ம எங்க ஆல்ரெடி பார்த்துருவோம். நம்ம தலைவன் கேதார் ஜாதவ் வந்து 2018 மும்பைக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்பவுமே விசித்திரமான யாரு இந்த ஒரு ரிட்டையர்ட் ஹர்ட்டை யூஸ் பண்ணதுன்னா கீரன் போலார்ட் வந்து லைக் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல வந்து வெளில போயிடுவார். ரொம்ப ஆளு போயிட்டு திருப்பி ரிட்டையர்ட் வருவார். அவங்க டீம்ல வேற யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா அங்கே அதான் பட்லர் தான் கைஸ். இன்னைக்கு ரெண்டு பார்த்தோம் ரொம்ப. ஒன்று ஜாஸ் தபாஸ், இன்னொன்று வந்து மில்லர் கில்லர். ரெண்டு பேருக்கும் ஏன் அந்த டேக்லைன் வச்சாங்கன்னு அவ்வளோ அருமையாக காட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் வேற மாதிரி ஷாட்டு தான். ரெண்டு ஷாட்டுமே சொல்றேன். ரொம்ப பட்லர் அடிச்ச 6 எங்க இருக்குன்னா லாஸ்ட் ஓவர்ல விட்டாம பாருங்க ஒரு 6 ஸ்ட்ரெயிட்ல எவ்வா மீட்டர் 106 மீட்டர் பாலே காணுங்க. சரியான பவர். எங்க இந்த அவ்வளவு இது வச்சிருக்கான்னு சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா ஃபீல்டிங்கு. என் தலைவன் கிளென் பிலிப்ஸ் பறக்குறான். பிலிப் ஏர்லைன்ஸ்ன்ற மாதிரி இந்த சைடு பறக்குறான், பிடிக்கிறான், இந்த சைடு ஓடுறான், தடுக்கிறான். யோ எங்க இருந்தியா நீங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 4 பால்லாம் பாத்தீங்கன்னா மேரத்தான்ல அப்படியே அந்த ரன்னிங் ரேஸ்ல ஒரு போஸ்டர் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிற பேட்டை போட்டு அவன் ஓடனா பாருங்க. அவன் பார்க்கவே நல்லா ஃபன்னா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மேட்சுங்க. ரெண்டு சைடுமே நெக் டு நெக் தான் போச்சு லாஸ்ட் பால். ஏன்டா குல்தீப் அவன் தான் சவுத் ஆப்பிரிக்கானு சோக் பண்ணுவான்னு தெரியும்ல, ஓட மாட்டியாடா நீன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு லாஸ்ட் பால். அது முன்னாடியே ஒரு ரன் ஓடி இருக்கலாம், டிரா இருக்கும். ஆமாம், அது ஆக்சுவலி வந்து அது மில்லர் தான் வேணான்னு சொல்லியிருப்பாரு. அது மில்லரோட மிஸ்டேக் தான். ஸோ அந்த பால் வந்து குல்தீப் வந்துட்டு எங்கேயாச்சும் அடிச்சுட்டு இப்போ இது பண்ணியிருந்தா கூட ஏதாச்சும் வின் பண்ண சான்ஸ் இருந்திருக்கும். இல்லை சூப்பர் ஓவர் போய் கூட அவங்க வின் பண்ண சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நல்லா குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லா பேட்ஸ்மேன்ஸுக்கும் அந்த ஈகோயிஸ்டிக் இது தான். ஜெயிக்கணும், சூப்பர் ஓவர் போகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னாரு. பட் அது பேக் ஃபயர் ஆச்சு.
ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அப்ரிசியேஷன் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒரு நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட்டுன்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே சொன்னோம். அவர் வந்துட்டு நீங்கள் நம்பர் 4லேயே ஆட வைங்க, அவர் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு. அழகாக வந்து இன்னைக்கு அழகாக ஒரு 50 அடிச்சு அவரும் வந்துட்டு ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனார் இன்னிங்ஸை. ஸோ அதுக்கும் நம்ம அப்ரிஷியேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். 50 ஆண்டா ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு 50. ஸோ இவ்வளோ வருஷம் ஆடியவருக்கு வந்துட்டு இந்த 40ஸ்லேயே வந்து போன வருஷம் 2 40 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 2 40யும் வந்துட்டு ஆமா 20 பால்ல 40 18 பால் அந்த மாதிரி குயிக் ஃபயர் ஹிட்ஸ். ஆமாம். ஸோ இந்த தடவை 50 அடிச்சிட்டாரு. இனிமேல் யாரும் வந்துட்டு அவரை வந்து 50ஏ அடிக்காத பிளேயர்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா கடைசியாக நம்ம பார்த்துருக்கோம் 10 வருஷமாக சுந்தர் ஆடுறாரு. ஏன் போன மேட்ச்சில் முன்னாடி கூட நான் ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன், 10 வருஷமாக சுந்தர் ஆடுறாரு, சுந்தர் கிட்ட ஒரு 50 இல்லை அப்படின்னாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் 2-3 50 அடிப்பார். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுந்தர் வந்துட்டு ஹீஸ் அ குட் பேட்ஸ்மேன். நம்ம டிஎன்பிஎல்லே பார்த்துருப்போம், ஓப்பனிங்கில் ஆடி ஃபஸ்ட்டு சீசனாக செகண்ட் சீசன்லாம் வந்துட்டு டாப் ரன் கெட்டராலாம் இருந்திருக்காரு. ஸோ லேசாலாம் இடம் போடவே வேணாம் சுந்தரை. ஸோ ஓவர் டு யூ பரத், நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பற்றி? வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? ஓட்டு வந்து ஆக்சுவலா இது வந்து டிசி கேம் டு வின்னு தான். எங்க இருந்து வந்தாருன்னா பழைய பன்னீர்செல்வன்ற மாதிரி ரொம்ப ரஷித் கான் தாங்க ஆக்சுவலாவே இந்த மேட்ச் வின்னரிங்க. நல்லாவே எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்த இவரோட விக்கெட் எடுத்தாங்க. சமீர் ரிஸ்வி இருந்த ஃபார்ம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அவனோட விக்கெட்டும் அந்த ஓவரே ஒரு ஷட் டவுன் பண்ணி விட்டாங்க. அந்த ஓவர் ஷட் டவுன் பண்ணதுனால ரன் ரேட் சூப்பரா ஏறிடுச்சு. அண்ட் பொட்டன்ஷியலா எக்கனாமியா வேற லெவலில் வேற போட்டாரு ரொம்ப ரஷித் கானை. ரொம்ப சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாவே பெரிய இம்பாக்ட் கொடுத்தது வந்து ரஷித் கான் தான். நீங்க நல்லா டீப் டவுன் த நோட் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம சொல்லவே முடியலங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பட்லர் யார் வந்தாலுமே அடி பொழந்துட்டாங்க. பட் எனக்கு என்னமோ இன்னமும் கில்ல சுத்தி தான் அதே மாதிரியும் ஆடினாங்கடா தருண். நம்ம கேஎல் ராவ்ல சொன்ன மாதிரி கில்லுக்குமே ரொம்ப அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். கில்ல சுத்தி தான் மிச்சம் எல்லாருமே அடிக்க போனாங்க. லைக் அதான் ஓப்பனர் ஒருத்தர் ஸ்டாண்ட் பை ஒருத்தர் ஹிட்ரு போனாதான் கேம் நல்லா இருக்கும். அதுதான் வந்து நாங்க சொல்றோம். கைக்வாட் ஷுட் டூ தட். சாம்சனும் பண்ணணும். அதேதான் இந்த கேம் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா லைக் பிரசித் கிருஷ்ணா வில் பிரீத் ஃபயர் நினைச்சோம். ஆனா நாங்க ஆல்ரெடி சொன்னோம் ரெண்டு ஸ்டேட் இதுதான், தமிழ்நாடு விசஸ் நட்ராஜன் விசஸ் சாய் சுதர்ஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த சைடு கர்நாடகா பிரசித் கிருஷ்ணா அண்ட் கேஎல் ராவ் சொல்லியிருந்தோம். கேஎல் ராவ் கைட்டி குத்துட்டாருங்க ஒரு ஓவர்ல. ஏன்டா இவ்வளவு நாள் நான் உன்னை பாக்குறேன், நீ எங்க போடுவேன்னு கூடடா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு ஷாட்ல அடிச்சிட்டு இருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓப்பனிங் ஆக்சுவலா 2 டீமுமே ஓப்பனிங் நல்லா இருந்துச்சுடா. இந்த சைடு டிசங்கா இருக்கட்டும், சைடு சாய் சுதர்ஷனா இருந்தாலும் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் எனக்கு என்னன்னா அந்த சைடில் பவுலிங் வந்துட்டு டெல்லியோட பவுலிங் வந்துட்டு யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா அங்கே பேட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷர் உண்டாக்கிச்சு. அங்கே எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டது 2 பேர் தான், இங்கிடி அண்ட் நட்ராஜன். மற்ற எல்லாரையுமே அவங்க டார்கெட் பண்ணி அடித்தாங்க. ஸோ அது விசிபிளாக தெரிஞ்சுது. அண்ட் ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட 23 ரன்னு அப்படின்னா ரொம்ப பாவம் விப்ராஜ் நிகம். ஸோ அவருக்கு மேலே ப்ரெஷர் வந்துனே இருக்குது. ஏன்னா போன வருஷம் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த வருஷம் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பவுலிங்லேயும் போன வருஷம் நல்லா போட்டார், பேட்டிங்லேயும் போன வருஷம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச் ஓகே, இந்த மேட்ச் அவர் வந்துட்டு நல்லா பிரெயினியாக நிறையா ஷாட்ஸ் அடித்தார். பட் போன வருஷத்தோட இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. ஸோ அவரை வந்துட்டு இன்னும் 2-3 மேட்ச் அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு மேபி அவங்களுக்கு காம்பினேஷன் செட் ஆகலை அப்படின்னா தே மைட் பிரிங் இன் அசுதோஷ் சர்மா ஆர் சமீர் ரிஸ்வி இன்டு த 11. ஸோ இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் 11குள்ளே கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க 5 பவுலர்ஸ் வச்சுட்டு போனாலே அவங்களுக்கு வந்துட்டு டைட்டாக போயிடுவாங்க. ஸோ எல்லா பவுலர்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்துட்டு டைட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ் தான். யாரும் பெருசாக ரன் லீக் பண்ணுற பவுலர்ஸ் இல்லை. முகேஷுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னி மேட்ச் சரியாக வரல, பட் ரன்ஸ் போச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மூவ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். டிசி வந்துட்டு லேசுப்பட்ட டீம்லாம் இல்லை, கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. இன்றைக்கே வந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டாங்க டிஜிடியை. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச் யாரோட? அடுத்த மேட்ச் வந்துட்டு இட் இஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அது இல்ல டெல்லிக்கு அடுத்த மேட்ச் யாரோட? டெல்லிக்கு அடுத்த மேட்ச் நம்ம கூட தான். வேற யார் கூட நடுவுல எல்லாம் ஆடல அவங்க. நானே இப்பதான் வந்துட்டு பிரவிஸ் தோனி கிட்டுன்னு சொல்லிட்டு உக்காண்டிருக்கேன். இவனுங்க அப்போ இந்த மேட்ச் தோத்த காண்டல வந்து அங்கதாங்க கைட்டுவாங்க ஏங்க. இதுல பண்ண இதுலயும் குல்தீப் நல்லா போட்டாருடா. குல்தீப் நல்லா தான் போட்டாரு.
குல்தீப்பும் டீசென்ட் ஒர்க் ம். தான் அவருக்கும். அவருக்கும் நல்லா தான் ம். போட்டாரு. அவரை ஒரு ஓவர் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்லர் விக்கெட் அவர் எடுக்கலாம், கேம் எங்கேயோ என்னமோ ஸ்கோர் போயிருக்கா, 230 ஈஸியா போயிருக்கா பட்லர் விக்கெட் ஆமா போலனா. ஆமா. ஒரு ஓவர் அவரை போட்டு அடிச்சிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. அவரும் நல்லா தான் போட்டாரு. அண்ட் அடுத்த மேட்ச் டெல்லி இது. சென்னை கூட தான் டெல்லிக்கு மேட்ச்சு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை? பிளான்ஸோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாங்க, அது அந்த இது அப்போ பார்க்கலாம். ஆனா எனக்கு இன்னும் ஒரு கட் ஃபீல் இருக்கு, ம். டெல்லி ஜெயிச்சிருப்பாங்கன்னு. அட பாவி. சரி ஓகே. அது நான் அப்ப அந்த மேட்சோட ப்ரிவியூல பார்ப்போம். ம். இதுல இன்னும் நம்ம டேக் டவுன் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாவே கேஎல் ராகுல் மட்டும் தான் ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சிட்டு இருந்தாருடா விக்கெட், ஆமா. நிசங்கா விக்கெட்டும். நான் இது கேட்கணும்னு இருந்தேன்டா, நீ வந்து விப்ராஜ சொல்ற இந்த மாதிரி ஆடலன்னு. ம். நிதிஷ் ராணாவுமே சரியா ஆடலையடா, 3 மேட்ச் பாக்குறோம். நிதிஷ் ராணா இஸ் அ ப்ரூவன் கமாடிட்டிடா. நிதிஷ் ராணா வந்துட்டு இது வரைக்கும் நிறைய ஐபிஎல்ஸ்ல வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ப்ரூவ் பண்ண கமாடிட்டிக்கு வந்துட்டு அவங்க இன்னும் மேட்சஸ் போவாங்க. லைக் நம்ம எப்படி வந்து போன வருஷம் ராகுல் திரிபாத்தியை வந்துட்டு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். வேணாம் சார், வேணாம் சார், அஹ் வேணாம் சார், வேணாம் சார், நான் ஒன்றும் வேணாம் ராகுல் சார், அந்த திரிபாத்தியை பேரை மட்டும் சொல்லாதீங்க சார். இல்லை நான் ராகுல் திரிபாத்தியும் நிதிஷ் ராணாவையும் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நிதிஷ் ராணா வந்துட்டு நிறைய சீசன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ராகுல் திரிபாத்தி வந்துட்டு சில சீசன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சில சீசன்ஸ் வந்துட்டு ஃபெயிலியராகவும் ஒரு ஆயிருக்காரு. சீசன் கேப்டன் இல்ல நிதிஷ் ராணா. ஆமா, ஒரு சீசன் கேப்டனாக வேற கேகேஆருக்கு இருந்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிதிஷ் ராணா கேன் பேட், அவரால் பேட் பண்ண முடியும். ஸோ சில பிச்சர்ஸ் வந்துட்டு அவருக்கு அந்த ஃபார்ம் ரீகெயின் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். இத்தனைக்கும் டெல்லி வந்துட்டு அவர் ஹோம் கிரவுண்டு, அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஹோம் ஐபிஎல் டீமுக்கு விளாடுறாரு. ஸோ ப்ரெஷரும் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பேக் கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்ப்போம். அதுதான் இப்போ வந்துட்டு ஒரு ஒன் சீசன் வண்டர்ன்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால தான் செகண்ட் சீசன் அவங்கள வந்து ரொம்ப வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து அவங்களுக்கான அனலிஸ்ட் இருக்க மாட்டாங்க, அவங்க எங்க வீக்னஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாதனால அவங்க அடிச்சிடலாம். ஆனா செகண்ட் சீசன் வரும்போது தே வில் கம் ஹேஸ் ப்ரிப்பேர்ட். இவன் போன சீசன் அடிச்சான்டா, இவனுக்கு இது இந்த வீக்னஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸோட வருவாங்க. அப்படி வரப்போதான் தே ஷுட் ப்ரூவ் இட். லைக் பிரியன்ஷ் ஆர்யா வந்து போன சீசன் காட்டினாரு, இந்த தடவை பார்த்தா இந்த தடவையுமே சூப்பரா தான் விளையாடுறாரு. சூரியவன்ஷி அந்த மாதிரி ஒன் சீசன் வண்டரா இருக்கக்கூடாது. லைக் ஃபேஸ் ஆஃப் மெக்ரேகர், அவர் வந்த சீசன் என்ன அடியச்சர் எல்லாம் பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு நம்ம பார்த்தோம். முக்கியமா இந்த பிளேயர் தட் வில் பிரிங் a changesன்றது. பசில் தம்பி. ம் பசில் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் வந்த 2 அது சீசன் மாதிரி வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு சீசன் ஆடினாரு, இவருக்கு ஒரு குஜராத்துக்கு ஒரு சீசன் ஆடினாரு. 2 சீசனும் வந்துட்டு செம்ம ப்ரீதிங் ஃபயர் தான். செம்மையா யார்கர்லாம் சூப்பராக போட்டார். அதுக்கப்புறம் அவனை அனலைஸ் பண்ணி மும்பையில் வந்துட்டு ஒரு மேட்ச் அடித்தாங்க, அவரை போட்டு செம்மடி அடித்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் ஆளே காணும். எனக்கு தெரிஞ்சு கேரளா டீம் 60 ரன் 61 ரன் கொடுப்பாரு நினைக்கிறேன் அந்த ஓவர். அந்த அந்த இது கண்டினியூஸாக 61 ரன்ஸ் 62 ரன்ஸ் கொடுப்பாரு. கண்டினியூஸாக 2-3 மேட்ச் வந்துட்டு அபவ் 50 சம்திங் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இந்த இருக்காங்க. ஒரு பிளேயர் யாருன்னு சொன்னா கௌஷிக்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவரோட ஆக்ஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், ரொம்ப ஷிபில் டிஃப்ரெண்டா கௌஷிக். இருக்கும் அந்த ஆக்ஷனே. அப்படியே இடுப்பு உடம்பு லப்பர் மாதிரி மடிச்சு ஒரு மாதிரி போடுவார் அந்த போலரு. அவர் கூட என்ன ஆனாருன்னே தெரியல. அதான் ஒன் சீசன் ஒன்றரா இருக்கக்கூடாது எந்த ஒரு பிளேயருமே. லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த சீசனாகவும் போகணும். தட்ஸ் வாட் வி ஆல் ஆஸ் ஃபார். சரி, இந்த மேட்சோட டேக் அவே என்னன்னா, கொஞ்சம் வந்துட்டு இது லைக் 2 ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு லைக் இட்ஸ் அ குட் கேம். லைக் என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி ஒரு கேம் தான் இருந்துச்சு. ஏன்னா கமெண்டேட்டர்ஸ் அதை சொன்னாங்க, லைக் 6 அடிச்சதுக்கு அப்புறமேட்டுமே 3 balls 3 runs விண்டு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே கேம் மாறுச்சு. தட்ஸ் வாட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். அப்படிதான் இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. அதான் நானும் சொல்றேன், கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், என்ன வேணா நடக்கலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட்ஸ் தரும். எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ட்ஸ் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுற மேட்ச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு, அதாவது இன்னைக்குன்னா மேட்ச் நடந்து முடிஞ்ச, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் முடிஞ்ச அன்னைக்கு மழையே பெய்யலை கொல்கட்டாவில். ஸோ தட்ஸ் அ குட் சைன். ஸோ மழைனால மேட்ச் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மேட்ச் மழை பெய்யலை அப்படின்னா ஒரு பிக் ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? பிக் ஸ்கோரிங் மேட்சா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ எவ்வளோ ஸ்கோர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நீ அப்போ? லைக் நான் கொல்கட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா லைக் ஃபின் ஆலன் வந்து கைட்டி குத்துறா தெரியும்.
ஆனால் லாஸ்ட் மேட்ச் நான் கொல்கட்டாவோட பார்க்கும்போது இது எல்எஸ்டி இது பார்க்கும்போது அவங்க திக்வேஷை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணாங்க. திக்வேஷை பவர் பிளேல யூஸ் பண்ணி அவங்க விக்கெட்டும் எடுத்தாங்க. லைக் அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபின்னாலனுக்கு அகேன்ஸ்டாக அது பண்ணுவாங்களா இல்லை ரஹானேக்கு அகேன்ஸ்டாக அது பண்ணி ஸ்கோர் வந்து கண்டெயின் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 180 185 தான் இருக்கும் லைக் கொல்கட்டா ஃபர்ஸ்ட் ஆடினா. எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா லைக் எனக்கு தெரியல, பண்டோடைய அந்த ஒரு நம்பர் 3 வர்றதுனால ஐ திங்க் ஒரு 200 அடிக்கலாம். எல்எஸ்சி வந்தால் 200 அடிக்கலாம். ஓகே, எனக்கு 2 டீம் ஆடினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 220 ப்ளஸ் வந்து 220 வந்துடும் நினைக்கிறேன். 200 to 220 கிட்ட வந்துடும். இதுக்கு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட் 2-3 மேட்சாக நம்ம பார்க்குறோம், அவங்க பிச்சே வந்துட்டு அவங்க இன்னும் எதுவும் ஆல்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு சுத்தமாக தெரில. ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக அவங்க பிச்சை ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பவர் ஹவுஸ் ஸ்பின்னர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சை ரெடி பண்ணாமல் ஒரு ஹோம் கிரவுண்டில் ஆடுறீங்க, ஃபுல்லாக பேட்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா உங்ககிட்ட பேசர்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பேசர்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு கோ ஆன் வித் அ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக். அதுக்குன்னு நான் ரொம்ப ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு கூட சொல்லலை. இன்றைக்கி மேட்ச் எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்தால் கூட ஓகே. ஸோ பெட்டர் அப்படி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see, அவங்க ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க, இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ நீ என்ன தெரியல நினைக்கிற? கைஸ் இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு லைக் வருண் சக்கரவர்த்தி வந்து கண்டிப்பா வந்து நல்ல லைன் அண்ட்ல இருந்து போட்டே ஆகணும்டா. லைக் அவரும் சரி சுனிலும் சரி அவங்க மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் தானே தவிர அவங்க அந்த டேர்ன் எதிர்பார்க்கறதோட அவங்களும் அந்த ஸ்கிட் ஆகி அந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான். லைக் எனக்கு ஆனால் அந்த மாதிரி தேங்காய் உடைச்சா நீ எந்த பிச்சு கொடுத்தாலுமே அப்படிதான்டா இருக்கும் தருணம். அந்த ஃபீல் தான் இருக்கு. லைக் எனக்கு தெரியல நாளைக்கு என்ன இதுவாக இருக்கணும். ஆனால் நாளைக்கு வந்துட்டு ரகுவன்ஷியோட இன்னிங்ஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, லைக் கிட்ரா இல்லாம ஒரு இன்னைக்கு பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ் கேமா ரகுவன்ஷி ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஓகே. போன மேட்ச்ல அவங்க மேட்ச் தான்டா, அவங்க சம்மந்தமே இல்லாம ரன் அவுட் ஆகி கேமை விட்டு போயிட்டானுங்களா. ஆமாம், கரெக்ட் தான். ஏன்னா ஜிடி மாதிரி அவங்க ஆடி இருக்கணும், பட் அவங்க ஜிடி மாதிரி விளாடல. கொஞ்சம் சின்சியராக விளையாடிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த கேம் கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் இதெல்லாம் இல்லை, கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு இன்னும் சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ சிஎஸ்கே எப்படியோ அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு கேகேஆரும் கிட்ட வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு என்னோடய ப்ராபபிள் 11 வந்துட்டு சேஞ்சஸ் எதுவும் கிடையாது எல்எஸ்ஜிக்கு. ஸோ எல்எஸ்ஜிக்கு வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு அதே டீமோட போகலாம். அண்ட் எப்படி லாஸ்ட் மேட்ச் அவங்க சித்தார்த் மணிமாறன் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி சித்தார்த் மணிமாறனுடைய போகட்டும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 பேசர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வச்சுட்டு போவாங்க. இல்லை நீங்கள் 4 பேசர்ஸோட போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மோசின் கானை உள்ளே கொண்டு வந்துட்டு சித்தார்த் மணிமாறனை உட்கார வச்சிடலாம் நீங்கள், அதில் என்ன ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் கேகேஆருக்கு வந்துட்டு சரி நீ இது சொல்லிடு, எல்எஸ்ஜி சொல்லிடு, உன்னோட 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு. எனக்கு வந்துட்டு இந்த லெவல் வந்து நீயே சொல்லிட்ட, பிச்சு வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்பின் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மோசின் கான் வச்சு தான் அவங்க போவாங்கன்னு என்னோட இது. மற்றபடி வின்னிங் காம்பினேஷன் யாருமே கை வைக்க மாட்டாங்க. லைக் கேகேஆர் கூட மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், பட் இவங்க வின்னிங் காம்பினேஷனே மாற்ற போகிறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் சேஞ்ச். ஓகே, ஸோ கேகேஆருக்கு வந்துட்டு என்னோட 11 வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த சேஞ்ச் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க எப்படியும் வந்துட்டு 2 ஸ்பின்னர்ஸோட போயே ஆகணும்னு அவசியம் கிடையாது. கேகேஆர் பிச்சு வந்துட்டு ஓவர் இதாக இல்லை. ஒருவேளை அவங்க பிச்சில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ பிச்சில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகே ஃபைன், தே கேன் கோ வித் 2 ஸ்பின்னர்ஸ். பட் ஒருவேளை பிச்சில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னா தே ஹாவ் டு பிரிங் இன் நவ்தீப் சைனி ஆர் சௌரப் துபே. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போகிறது பெட்டர். சுனில் நரேனை நீங்கள் ட்ராப்பே பண்ண முடியாது, அது வந்துட்டு சீல்டு ஸ்பாட். அவருக்கு பிச்சு எப்படி இருந்தாலும் அவர் நல்லா போட்டுருவார். ஏதோ ஆடாக ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடி வாங்குவார் தவிர ஃபெயிலாம் ஆக மாட்டார். பேட்டிங் திடீர்னு வந்துச்சுன்னா திடீர்னு 2 6 தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவார். ஸோ அவரை ட்ராப்பே பண்ண முடியாது. கைஸ் இவன் சுற்றி வச்சு என்ன சொல்ல வரானா, வருண் சக்கரவர்த்தியை தூக்கணும்னு சொல்ல வராங்க. இந்த மேட்ச்சுக்கு தேவைன்னா ட்ராப் பண்ணுங்க, தப்பு இல்லை. இந்த மேட்ச்சுக்கு தேவைன்னா ட்ராப் பண்ணலாம், தப்பு இல்லை.
ஒரு மேட்ச் 2 மேட்ச் உட்கார்றதுல தப்பு இல்லை. டீம் காம்பினேஷன் தேவைப்படும் போது உட்கார வைக்கலாம். அப்படி பிச்சு வந்து நாளைக்கு ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் இப்பவே வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி ஏன்னா போட போறாருன்னு தேங்காய் சொல்ல உடைச்சா மாட்டேன். யாரா இருந்தாலுமே கோவம் வரதா கைஸ். தேங்காய் உடைச்சா ரொம்ப என்ன முட்டு கொடுக்குறது. அதுவும் காலாண்டே வந்து குத்திக்கிட்டான். காலாண்டே குத்திக்கிட்டா யாரா இருந்தாலுமே இருப்பா உனக்கு வெளியே இருந்து பாருப்பா கேம் புரியுன்றதுதான் தருண் சொல்ல வராரு. நானா இருந்தாலுமே அதான் சொல்லுவேன். ஆனா நான் இந்த சேஞ்ச் பண்ண மாட்டேன், வேற சேஞ்ச் நான் என் பாயிண்ட் வரும்போது சொல்றேன். ஸோ ஓகே தருண். அண்ட் அவங்களுக்கு வந்து ஓப்பனாக தெரியுது, இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும், ஒரு வேளை ஸ்பின் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா கூட அனுகுல் ராய் இருக்கார். அனுகுல் ராய் வச்சு சுனில் நரேனோட ஒரு 2 ஓவர் போட விட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. அவர் டீசெண்டாக போடுறாரு அனுகுல் ராய். அவர் வந்துட்டு லைன் அண்ட் லென்த் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது தே கேன் ட்ராப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பிரிங் இன் நவ்தீப் சைனி ஆர் சௌரப் துபே. ஸோ அதில் எந்த தப்புமே இல்லை. ஈவன் உம்ரான் மாலிக் கூட இருக்கார். உம்ரான் மாலிக்கும் கொண்டு வரலாம். பட் அவர் கம்பேர் பண்ணும்போது சௌரப் துபே அண்ட் நவ்தீப் சைனி நல்லா போட்டிருக்காங்க ப்ராக்டிஸ் செஷன்ஸில். டொமஸ்டிக்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ தே கேன் கோ வித் நவ்தீப் சைனி ஆர் சௌரப் துபே. ஸோ இதுதான் என்னோட சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா. அண்ட் ஓவர் டு யூ பரத், என்ன நினைக்கிற? எனக்கு சேஞ்சஸ்னா பச்சையை உட்கார வச்சுட்டு ஆ ரோமன் பவுலை எடுத்துட்டு வர்றோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்மே நம்ம பார்த்தோம், இவன் ரிங்கோ அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டு சுனில் நரேன் அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு கேப்பை ஃபில் பண்ணனா ரோமன் பவுல் வந்தே ஆகணும். பிகாஸ் மிஸ்ஸிங் ரசில் பேட்லி. அதை இவர் ஃபுல்லா ஃபில் பண்ணுவாரா எனக்கு தெரியாது. ஆனா பட் ஏஸ் அ பொட்டன்ஷியல். அதனால இஸ் ஆல்சோ ஆல்ரவுண்டர் லைக் ஃபேஸ் போடுவார். அதனால நான் வந்துட்டு ரோமன் பவுல் எடுத்துட்டு வருவேன் கேமரா உட்கார வச்சுட்டு. நானும் அதான் டு சொல்லணும்னு பி நினச்சேன். ஹானஸ்ட். நான் வந்துட்டு அதை பச்சையை மறந்துட்டேன். பச்சை டீமில் இருக்கானே நான் மறந்துட்டேன். நான் இம்பேக்டே கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு டக்குன்னு நீ நேற்றுக்கு எப்படி பட்லரை மறந்தே அந்த மாதிரி நான் பச்சையை மறந்துட்டேன். ஸோ பச்சை இருக்கானே எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு பச்சை அந்த இடத்துல இல்லாமல் ரச்சின் இருக்கான்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரச்சினோ இல்லை பாவலோ யார் வேணுமோ ஆமா எடுத்துக்கலாம். கைஸ், இது கூட நல்ல ஐடியா தான். பச்சை உட்கார வச்சுட்டு நீங்க பவல் ஆட வைக்கிறதுக்கு பதிலாக ரச்சினை கூட ஆட வச்சுட்டு நீங்க வந்து உம்ரான் மாலிக் எடுத்துட்டு போலாம். இன்னொரு ஸ்பின்னரா வருண் சக்கரவர்த்தி ரொம்ப தலைவன் சொன்ன மாதிரி. அப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா வந்துருவான், இதுவும் வந்துடும், அப்படியே வந்துடும். இல்ல நீங்க ரோமன் பவுல் போனீங்கன்னா அவங்க கூட 2 ஓவர் தூவே அண்ணா போடுற மாதிரி 2 ஓவர் தள்ளுவான். ஆமாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு பச்சையா எனக்கு மேக்ஸிமம் உட்கார வச்சுதாங்க. அவங்க சும்மானா போலிங்கும் போட மாட்டான். சும்மா வந்துட்டு நம்ம என்ன அவன் கிரிட்டி சொல்லி அவன் வாங்குற பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் அவன் வந்துட்டு நான் இது உடம்பு வலிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கவே முடியாது. 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு என்னையே நைட் ஷிஃப்ட் வர சொல்லி அந்த கேள்வி கேட்கறானுங்க. 23 கோடி கொடுத்துட்டு இவன் சொல்றதா சட்டம்னு வச்சுட்டு இருக்கான் இவன். எனக்கு வேணாம், எதுவும் பேச வேணான்னு பாக்குறேன். பேசுனா தாங்க மாட்டீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஓவர் டு யூ தருண். எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்கு என்னன்னா, இவங்க வந்துட்டு நான் இது போன மேட்சும் சொன்னதுதான். ரஹானே வந்துட்டு ஓப்பனிங்லேயும் நல்லா தான் ஆடுறாரு, ஒன் டவுன்லேயும் நல்லா தான் ஆடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்ச அவரை ஒன் டவுனில் ஆட விட்டு சுனில் நரேனை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரலாம், ஃபுல்லான அட்டாக்கில் போகலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சுனில் நரேன் கீழே வந்து ஆடினாலும் அவருக்கு வந்துட்டு இல்லி எது இப்படி பட்டுச்சுன்னா ஒரு 4 ஒரு 6 இல்லை 2 6 அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நீங்கள் அவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணுவார். அந்த சைடில் ஃபின்னாலன் கொஞ்சம் ஜாலியாக ஒரு பக்கம் அடிக்கிறாருன்னா இவரு ஒரு பக்கம் ஜாலியாக அடிப்பார். பவர் பிளேயில் வந்துட்டு உங்களுக்கு சாலிடாக வந்துட்டு 70-80 ரன் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே லோயர் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. பாவெல்லாம் மாற்றினீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஆடலாம். ஓஜி கேகேஆர் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒரே பாயிண்ட்டு. ரஹானே ஒன் டவுன், சுனில் நரேன். அப்படி இல்லைன்னா வேர்ல்டு கப் டியோவை இறக்குங்க, கிரீனை உட்கார வச்சுட்டு சைஃபர்ட் ஃபினால இறக்குங்க. டமால் டுமில் தான் அதை கூட பண்ணுவாங்க. டமால் டுமில் மாதிரி ஒரு கேம் பார்க்கணும். ரெண்டு பேரை ஓப்பனிங் இறக்குங்க, கைட்டி குத்துருவானுங்கன்ற மாதிரி அது கூட பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபிகர் அவுட் பண்ணுறது தான் மேட்டர். ஏன்னா இந்த க்ரீன் பையில் வச்சுக்கிட்டு பச்சை பையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த பச்சை பையன் வந்துட்டு இம்பேக்ட் கொடுக்க மாட்டான். ஒரு மேட்ச் பேட்டிங் ஆட்டானா கூட அவன் ஆல்ரவுண்டராக எடுத்துகிட்டு நீங்கள் அவனுக்கு பவுலிங் கொடுக்காம இவனை வச்சு ஓட்டுறதுக்கு பாவலோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சைஃபர்ட்டோ இல்லை யங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் ஹிட் அப்படின்ற மாதிரி இருக்கிற ரச்சினோ, யாருக்கு வேணா போகலாம். இந்த பச்சையை தூக்கி தூர போட்டு அவங்க அந்த காம்பினேஷன் பாருங்க. ஒரு பாயிண்ட்ரா, நீங்க வந்து சிஎஸ்கே மேட்ச் வச்சு ரச்சினை சொல்லாதீங்க. ரச்சின் வந்து நியூசிலாண்டுக்கு சம ஃபார்ம்ல ஒரு 2 6 அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடிய பிளேயரா தான் இருக்காரு. ஸோ நீங்க நியூசிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ரச்சினுக்கு பத்தி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஈடன் கார்டன்ஸ் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரவுண்டு தான். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரச்சினை வந்து இவ்வளோ ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். எஸ்டா. ஸோ இதுதான் நீ வந்துட்டு மேட்ச் அப்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற?
மேட்ச் அப் வந்து நான் திக்வேஷ் விசஸ் ஃபின்னாலன் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரொம்ப ஈகரா. ஓகே. ஆ ம். இந்த சைடு இந்த சைடு வைபவ் அரோரா விசஸ் நம்பாலு மிச்சல் மார்ஷ். ஓகே. யார் மிச்சல் மார்ஷ் யாரும்? வைபவ் அரோரா வைபவ் அரோரா. ஓகே. ஆ ஆடுறான்ல அவன், ஆடுறான் இன்ஜுரிலாம் இல்லை. ஆடுறான். இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ எனக்கு வந்துட்டு மேட்சப்ஸில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சைடில் எனக்கு பூரன் இருக்கார்ல, பூரன் வந்துட்டு நரேனுக்கு ஆப்போசிட்டாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு கடைசி ஒரு ஃபியூ இயர்ஸில். ஏன்னா அவங்க ஒரே டீமுக்கு விளையாடிருக்காங்க அண்ட் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நரேனுக்கு ஆப்போசிட்டாக அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ் பேக், 10 to 12 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு சூப்பர் ஓவரில் பூரன் தான் ஆடி இருப்பார். மெய்டன் ஓவரே இருக்கும் நரேன் போட்டு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் அகேன்ஸ்ட் நரேன். லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் அந்த ஒரு இது இருக்குது. ஸோ நான் அந்த மேட்சை பார்க்குறேன். ஸோ அது ஒன்று. அண்ட் ஈவன் பண்ட் வந்துட்டு நிறையா இது பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு ஸ்பின்னர்ஸ் கிட்ட. அண்ட் ஹீ டசன்ட் ஹாவ் எனி பிக் இது. ஸோ அதை நான் பார்க்குறேன். ஸோ ஐ கெஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லக்னோவில் வந்து ஷமி இருக்கார். ஸோ ஷமி அதுதான் ஒரே த்ரெட் இப்போது. போன மேட்சே பார்த்துருப்போம். ஸோ ஷமி வர்சஸ் த ஓப்பனர்ஸ். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஷமி வர்சஸ் ஃபின்னாலன் இல்லை ஷமி வர்சஸ் லைக் இல்லை காம்பினேஷன் அதே தான். பட் என்ன ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எனக்கு என்ன மாதிரி ஒரு பிளேயர்ல சுனில் நரேன் ஓவர் த இயர்ஸ் ஓவர் த டைம் நம்ம ரஷித் கான் அப்படி ஒருவர் நினைச்சாலும் ரஷித் கானுமே செம்ம அடி வாங்கியிருக்காரு. லைக் அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாரு, தோனி அவருக்கு அகேன்ஸ்டா 6 அடிச்சது இல்லை, இந்த மாதிரி ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஆனது இல்லை, பூரான் என்ன மாதிரி ஒரு ஹிட்டர் அவன் அந்த மாதிரி ஆனது இல்லை. லைக் வாட் ஆர் ரெக்கார்ட் ஹி ஹேஸ்ல சுனில் நரேன், லெஜெண்ட் ஆஃப் த கேம் தான். ஆனால் அந்த சுனில் நரேனை ஒருத்த மட்டும்தான் அடின்னு அடிச்சிருக்கான். யூ நோ த நேம்? சுரேஷ் ரெய்னா. மிஸ்டர் ஐபிஎல் தானே? சுரேஷ் ரெய்னா மிஸ்டர் ஐபிஎல். அவன் அந்த சுரேஷ் ரெய்னா மாதிரி சுனில் நரேனை வந்துட்டு ரீட் பண்ண எந்த பேட்டராலையும் முடியாது. இப்போ மேபி ரீட் பண்ணலாம். பட் அந்த சுனில் நரேனோட பீக் ஏரால அழகாக வந்தார். அவர் அனலைஸ் ஒன்றுமே இல்லை. அவர் போட்டதை ஒரு 6 பால் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்டு எடுத்து பாருங்க. சுனில் நரேனுக்கு ஆப்போசிட்டாக அந்த மாதிரி ஒரு க்ளீனான ரெக்கார்டு எந்த பேட்டருக்கும் இருக்காது, வாய்ப்பே இல்லை. அண்ட் அதாவது சுரேஷ் ரெய்னா இப்போ நியூவா ஐபிஎல் பார்த்தவங்களுக்குலாம் தெரியாது சுரேஷ் ரெய்னாவை பத்தி. சுரேஷ் ரெய்னா இருந்தா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் போட மாட்டாங்க ஒரு டீம்ல, ஆஃப் ஸ்பின்னருமே போட மாட்டாங்க. லைக் அந்த அப்படியே வச்சிருவாங்க, இல்ல நீங்க போடாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் இருந்துச்சுங்க. சும்மா ஒன்றும் வரலடா மிஸ்டர் ஐபிஎல் பேரு. அந்த மாதிரி ஒரு பிளேயருங்க அவரு. ஸ்பின்னரை டேக் ஆன் பண்றது அவ்வளோ அழகா இருக்கும். இந்த இன்சைட் அவுட் ஷாட்லாம் அடிப்பாரு பாருங்க, இன்சைட் அவுட் எப்பா அப்படியே கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷாட்டு. ஸோ ஆமாங்க ஐஸ், நான் ஒரு சுரேஷ் ரெய்னா கண்ணி அண்ட் கேன் வில்லியம்சன் ஃபேன். இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து எப்பவுமே. இந்த தோனியோடவே எனக்கு சுரேஷ் ரெய்னா தான் பிடிக்கும், இந்த சைடு கேன் வில்லியம்சன் தான் பிடிக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சுரேஷ் ரெய்னா கேட்டஸும் கிடையாது, பட் ரொம்பவுமே ஒரு நல்ல ஃபேன்னா நான் இருக்கேன். அண்ட் சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு கமாடிட்டி வந்துட்டு சென்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப 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 கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அவர் 2021லேருந்து நம்ம டீம் 2021 அவர் நம்ம டீமை விட்டு போனார். 2022, 2023, 2024, 2025, 26 வந்துருச்சு. அந்த சுரேஷ் ரெய்னான்ற ஒரு பிளேயரோட ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறது இப்போ வரைக்கும் முடியல. நம்மளுக்கு 1 டவுனில் நிறையா பிளேயர் வந்து ஆடிட்டாங்க. சுரேஷ் ரெய்னாவோட இம்பேக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ரஹானேவும் நல்லா ஆடினார், ஓகே. உத்தப்பாவும் நம்மளுக்கு நல்லா ஆடினார், ஓகே. பட் அந்த சுரேஷ் ரெய்னா இம்பேக்ட், அதாவது ஃபீல்டிங்கில் ஒரு இம்பேக்ட் இருக்கும், பவுலிங்கில் பாலை கையில் கொடுத்தா 2 ஓவர் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் விழும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் கிடைப்பாரான்னு எனக்கு சத்தியமாக தெரில. கிடைச்சா புண்ணியம் தான். சிஎஸ்கேக்கு இல்லை, வேர்ல்டுக்கே. அவன் கரெக்ட் இல்ல, எல்லா டீம்ஸும் அட்லீஸ்ட் 1-2 பிளேயர் அந்த 3 ஃபார்மேட்லயும் ஐசிசில 100 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா,
ஐசிசியில் அப்போ 2 ஃபார்மேட் தான். பட் அவர் வந்துட்டு T20 வேர்ல்ட் கப்லேயும் 100 வச்சிருக்காரு, ஓடிஐ வேர்ல்ட் கப்லேயும் 100 வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிளேயர் ஹூ ஹேஸ் அ T20 வேர்ல்ட் கப் 100னா அது வந்துட்டு சுரேஷ் ரெய்னா மட்டும்தான். வேறு யாருக்கிட்டையும் 100 இல்லை. கிட்டத்தட்ட 2007லேருந்து விளையாடிட்டு இருக்கோம். 20 வருஷம் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகி. இப்போ வரைக்கும் ஒரு இந்தியன் பிளேயர் தான் செஞ்சுரி அடிச்சிருக்கான். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அதுவும் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, சாரி அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவோட பீக் டைம் அதெல்லாம். என்னன்னா அட்லீஸ்ட் பிளேயரா இல்லைனா கூட ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா வேணும். நான் வந்து பாயிண்ட்ஸ் சொல்றேன் guys. 2022க்கு அப்புறமேட்டு சமீர் இஸ் சஜஸ்ட் பண்ணது அவர் தான். லைக் நம்மளுக்கு வந்து இருக்கும்போது ஃபீல்டிங் இது பண்ணது அவரு தான். இப்போ நடந்த மாக் ஆப்ஷன்ல கூட சஃப்ராஸ் கானை எடுத்து சஃப்ராஸ் கான் சென்னை எடுத்ததுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது அவரு தான். லைக் ஹி ஷுட் பி இந்த ஸ்குவாட். லைக் ஏன் நாங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல ஆக்சுவலா தோனி இருந்திருக்கணும். பட் ஹி லிவ்ஸ், நம்ம அவர் இல்லாம ஆட கத்துக்கணும். பட் இஃப் இன்சைட் நாங்க ஏன் இருக்கோம், இந்த மாதிரி பிளேஸ்ல இருக்காங்கன்னா பீப்புள் வில் கெட் ஐடியாஸ், பீப்புள் வில் கெட் கான்ஃபிடன்ஸ். அந்த ஆரான்னு வாங்கல, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் அவங்க இருக்கணும்ன்றது. லைக் இவர்கிட்ட ரெய்னா கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். இன்னொன்னு திலக் வர்மாவுமே இவர் சஜஸ்ட் பண்ண பிளேயர் தான். அது லாஸ்ட் பிட்ல வந்து இவங்களுக்கு போயிருச்சு, மும்பைக்கு போயிருச்சு. ஸோ ஸ்கவுட்டிங்கும் வேற லெவலில் நம்ம பண்ணலாம். சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் கோச்சா வந்தாருன்னா டெஃபினட்டாகவே சொல்றேன் சென்னை ஐபிஎல் இதை வந்து நோட் பண்ணியே ஆகணும். எனக்கு ஃபேரவெல் இல்லைன்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பட் நல்ல வேலை ஹால் ஆஃப் ஃபேம்னு ஒரு பெரிய இது கொடுத்து அந்த ஒரு இதுவை பூர்த்தி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சென்னை. சொன்னது ரொம்ப கரெக்டு. ஏன்னா சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பிரெயினியான ஒரு பர்சன், கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற பர்சன் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு என்ன எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கணும். அவர் வந்துட்டு ஹீஸ் ஓப்பன் டு லைக் கோச் சிஎஸ்கே, என்ன கோச்சாவோ இது மென்டராவோ ஒரு சிஎஸ்கே கூட இருக்கிறதுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. அவர் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறாரு. ஈவன் எல்எஸ்ஜி அவரை கூப்பிட்டாங்க, அவர் போல. கேகேஆர் அவரை கூப்பிட்டாங்க, அவர் போல. சிஎஸ்கே ஏன் இப்போ இவ்வளோ வாய முட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் அவர் அட்லீஸ்ட் ஒரு மென்டார் கம் ஃபீல்டிங் கோச்சாக கூப்பிடலாம். ஏன்னா எப்படியும் தோனியோட லாஸ்ட் சீசன். தோனி அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு கோச்சாக இருக்க போகிறாரு, இல்லை சிஎஸ்கேவோட ஒரு பார்ட்டாக இருக்க போகிறாரு, ஆர் ஓனராகவே ஒரு இதுலேயே கேம்ப்லேயே உட்காந்தாலும் உட்காந்துருப்பாரு. ஸோ வி டோன்ட் நோ வாட் ஷேர்ஸ் அவ்வளோ இருக்குல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் என்ன நடக்குதோ இல்லையோ, சுரேஷ் ரெய்னாவை கோச்சிங் ஸ்டாஃப்குள்ளே கொண்டு வந்துட்டு அவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா டீமுக்கு அது பெரிய அசட்டாக இருக்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் சிஎஸ்கேக்கு ரெக்கமெண்ட் பண்ண பிளேயர்ஸ் யாருமே ஃபெயில் ஆனதில்லை. சிஎஸ்கே அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி வெள்ளம்ச்சு பிளேயர் கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திலக் வர்மாவாக இருக்கட்டும், எடுக்காமல் மிஸ் ஆனச்சு. இப்போ இந்தியாக்கே ஆட்டார் அவர். சமீர் ரிஸ்வி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு, பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு பவுலர் ஒருத்தர் பண்ணார். ஸோ அந்த பவுலர் வந்துட்டு அந்த பக்கம் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு நான் அடுத்த இதில் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் அதை அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ், கமோடிட்டிஸ் அவ்வளோ இருக்குது சுரேஷ் ரெய்னா சொன்னது. ஸோ அப்படி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மனுஷன் இது மார்க் ஆக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சைலண்ட்டாக கொடுக்குறாரு. இதெல்லாம் எடுத்துரு, இந்த பிச்சுக்கு இவன் தான் கரெக்டு அப்படின்னு. இவனுங்க ஏதோ நான் இன்னைக்கு அதிசயமே சர்ஃப்ராஸ் எடுத்தது தான். ஆக்ஷன் டைம்லேயே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், இவங்க எப்படி சர்ஃப்ராஸ் எடுத்தானுங்க அப்படின்னு. ப்ளீஸ் ரெய்னாவை யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் சொல்கிறா ரெய்னா வந்து ஆப்ஷன் டேபிளே வேணுன்ற இந்த 2 சீசன் விட்டுருங்க. அடுத்த ஆப்ஷன் டேபிள்ல ரெய்னா வந்து ஷுட் பி தேர். அப்பதான் நம்மளோட அடுத்த 5 வருஷத்தோட டீம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரெய்னா தான் அங்கே ப்ரூவ் பண்ண போறாரு. ஸோ வி நீட் இம் பேட்லி டு பி ஹானஸ்ட். வி நீட் லைக் ஏன்னா அவரோட சஜஷன், அவரோட இது டொமஸ்டிக் ஸ்கவுட்டிங் எல்லாம் பீக்கா இருக்கு. ஹி வாண்ட் டு சர்வ் ஃபார் சென்னை, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. லைக் இப்போ கூட கேட்டீங்கன்னா ஹிஸ் ஹோம் இஸ் சென்னை தான் சொல்லுவாரு. லைக் ஒரு இது இருக்கும்ல, த 3 டிராகன்ஸ் டெம்ப்ளேட்ன்ற மாதிரி, ஒரு டிராகன் லைக் ரெவல்யூஷன், ஒரு டிராகன் வந்து பவர், ஒரு டிராகன் வந்து வெயிட்ன்ற மாதிரி தோனி, ரெய்னா, இன்னொன்று வந்து பிராவோ தாங்க இருந்தாரு. இந்த 3 பேர் இருக்கும்போது சென்னை வேற மாதிரி இருந்துச்சுங்க. லிட்டரலாவே வேற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு பிராவோவை பவுலிங் அந்த மாதிரி ஒன்று வேணும்னா தே ஷுட் பி. உங்களுக்கு தெரியுமா எதுக்கு பிராவோ பவுலிங் கோச்சா இருந்தாரு? தெரியல. பட் ஆனா பிராவோ இது தெரியும். பிராவோ கேகேஆர் கிட்ட சேரத்துக்கு முன்னாடியும் தோனி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கு அவர் சொன்னதும் இதுதான் மை வே ஆஃப் டெல்லிங் கிவிங் ரெஸ்பெக்ட் ஷால் ஐ ஜாயின் கேட்டு தான் சேர்ந்தாரு. பட் எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா ஃபிளெமிங் இட்ஸ் குட் கோச். என்னால என்ன நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்காங்க டு பி ஆனஸ்ட். நம்ம கப்பும் அடிச்சிருக்கோம், கப் அடிக்காமலே விட்டுருக்கோம். அந்த கப் அடிச்ச அந்த ஒரு இதுன்றதுனால
என்னால் டேரெக்டாக அவரை வந்து ஹார்ஷாக போக முடியல. பட் நம்ம மீன்வைல் நம்ம எப்படி ஜடேஜாவை விடணுன்ற ஒரு பொசிஷன் வந்தோ அந்த மாதிரி ஃப்ளெமிங்கை விட்டுட்டு மைக்கேல் எஸ்ஸியவே மெயின் கோச் ஆக்கிட்டு தோனி இன்சைட் பேட்டிங் கோச், சுரேஷ் ரெய்னா ஃபீல்டிங் கோச் அண்ட் ஸ்கவுட்டிங் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தா சீரியஸா சொல்றேன் காய் செமையா இருக்கும். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், ஹேடன் வந்துட்டு ஜிடிக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பேட்டிங் நிறைய மாறி இருக்கு. கீழே இருக்க ஆல்ரவுண்டர்ஸ் ரபாடாலாம் பயங்கரமா ஆடி இருக்காரு. நான் அதை சொல்லி ஆகணும். அந்த மாதிரி நம்ம விட்ட பிளேயர்ஸ்ரா, நம்ம குழு ஆன பிளேயர்ஸ்ரா, நம்ம ட்ரெயின் பண்ண பிளேயர்ஸ்ரான்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க அவங்கள ஆட் பண்ணுங்க, டெஃபினட்டாவே வந்து ஒரு சேஞ்சஸ் வேணும், ஒரு மாற்றம் ஒன்று கிடைக்கும். அண்ட் யா கைஸ், அண்ட் ஹேடன் மட்டும் இல்ல, திங்க் அபவுட் இட். ஹேடன் மட்டும் இல்ல, எல்எஸ்ஜியோட கோச்சும் அதாவது ஜஸ்டின் லாங்கரும் வந்துட்டு ஒரு லோவர் ஆர்டர் இதுல பேட்டர்ஸையும் டைலண்டர்ஸ் அதாவது பவுலர்ஸையும் நெட்ஸ்ல பேட்டிங் ஆட வைக்கிறாரு. பேட்டிங் வந்துட்டு ஃபுல்லா ஆடு. நான் ஒரு கிளிப்பு பார்த்தேன், மயங்க் யாதவ் விளையாடுறது. மயங்க் யாதவ் அண்ட் முகுல் சௌத்ரி விளையாடினாங்க. ஃபுல்லா அவர் வந்துட்டு பவுன்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டு அவரை வந்துட்டு புரியறாரு. டிப்பிக்கல் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி. 11 பிளேயர்ஸும் பீக் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி. இது 11 பிளேயர்ஸும் பேட்டிங் ஆடணும், 11 பிளேயர்ஸ் கிட்டயும் பேட்டிங் டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் உரிக்கிறாரு ஒரு பேட்டிங்கை போட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் முகுல் சௌத்ரியை வந்துட்டு நான் எப்படி சலீல் அரோரா அதுக்கப்புறம் இவரெல்லாம் வந்துட்டு ரேட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி முகுல் சௌத்ரி பாருங்க, அடுத்த மேட்ச் பாருங்க தலைவன் வந்துட்டு என்ன பண்றான்னு பாருங்க. கண்டிப்பா ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன் முகுல் சௌத்ரி. பாருங்க நாளைக்கு இருக்கு முகுல் சௌத்ரி சொன்ன மாதிரி நடக்குது கைஸ். நாளைக்கு இருக்கு முகுல் சௌத்ரியோட இது பிளாஸ்ட் பாருங்க. ஸோ எஸ், அதுதான் லைக் நமக்கு ஒரு சேஞ்ச் ஒரு வேணும். நாங்கள் வெறும் இந்த சென்னை ஐபிஎல் மட்டும் சொல்ல, டிஎஸ்கே ஜேஎஸ்கே இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறோம். மாமா மச்சானுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தா வேலை ஆகாது கைஸ். நாங்கள் அதுதான் ஹை டைமில் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் மாற்றம் வேணும் சொல்கிறோம். அப்படி இல்லையா, ரெய்னாவை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மென்டாராக வச்சுட்டு ஃபேஃப் 2+6 வந்து நீங்கள் ஃபீல்டிங் கோச்சாக போட்டுருங்க என் தலைவனை. மஜாவாக இருக்கும் கைஸ். ஏன்னா இப்போ ஆடிட்டு இருந்த கேன் வில்லியம்ஸ் கரண்ட் கிரிக்கெட் பிளேயராக இருக்க கேன் வில்லியம்ஸ் அவனுக்கு கோச்சாக வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டீம் கைஸ், நம்ம ஆளுங்களே நம்ம இது வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு போலிங் கோச் ஆக்சுவலாக லக்ஷ்மிபதி பாலாஜியை கூட நம்ம போலிங் கோச் திருப்பி எடுத்துட்டு வந்தா கூட ஹை டைம்ல நல்லா தான் இருக்கும். வி வாண்ட் பேக்னா வி ஷுட் கோ டு த ரூட்ஸ் ரொம்ப எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது ரொம்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். வி நீட் ஹை டைம்லயே நம்மளுக்கு வேணும். பார்ப்போம். அண்ட் பாலாஜி இருக்கு சென்னை டெல்லிக்கு மேட்ச்க்கு முன்னாடி பேசும். பாலாஜின்னு நீ சொன்ன, பாலாஜிக்கும் போறாங்களா, ஓகே ஃபைன். பாலாஜிக்கு போலனா கூட ஓகே. பட் வி ஹாவ் அனதர் டொமஸ்டிக் பவுலர், அதாவது தமிழ்நாடு பிச்சை, அதாவது சென்னை பிச்சை வந்துட்டு உரிச்சு அப்படியே ரெயின்குள்ள அப்படியே வச்சிருக்கிற ஒரு பவுலர் ஒருத்தர் இருக்காரு, யோ மகேஷ்ன்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் யோமி தான். யோமி எல்லாம் வந்துட்டு சிஎஸ்கே பவுலிங் கோச்னா, அவரும் சிஎஸ்கே பிளேயர் தான் முன்னாடி. ஸோ அவரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. செம்ம பிரெயினியான பிளேயர்ஸ், பிரெயினியான கிரிக்கெட்டர்ஸ் உள்ள கொண்டு வாங்க. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. கிரிக்கெட் நாலேஜ் வந்து அப்படியே வலிஞ்சு கொட்டுற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. நம்ம சொல்கிறத நம்ம சொல்லுவோம். நான் வந்து அபினவ் முக்கத்தை சொல்ல மாட்டேன்டா. அபினவ் முக்கத்தை வந்து கமெண்ட்ரில இருந்து எடுத்துட்டு போயிட்டா நாங்கெல்லாம் எங்க இருந்து கிரிக்கெட் நாலேஜ் கத்துக்கிறது தெரியல. அதனால அபினவ் முக்கத் மட்டும் கமெண்ட்ரிலே இருக்கட்டும் ப்ளீஸ். அவர் எங்கன்னா கோச்சிங் போயிட்டா எங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ இருக்காது. ஸோ ப்ளீஸ் அவரை சொல்லன்னு கோச்சிக்காதீங்க. அவர் இருந்தால் தான் எங்களுக்கே வந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ சாரி ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அந்த மாதிரி தான் இருக்கு. பட் யோமி ஆக்சுவலா இப்போ தமிழ்நாடு அண்டர்-19 போலிங் கோச். ஸோ தமிழ்நாடு அண்டர்-19 டீமுக்கும் சரி, அண்ட் அவர் வந்து தமிழ்நாடு டீமுக்கும் கொஞ்சம் நாள் கோச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். அண்ட் அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு இப்போ இருக்கிற அண்டர்-19 டீமுக்கு அவர் வந்துட்டு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் செமையாக புஷ் பண்ணுறாரு பிளேயர்ஸை, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளேயர்ஸும். ஸோ எனக்கு தெரிஞ்சு யோமி வந்துட்டு வில் பி அ குட் அசெட் ஃபார் த டீம். இப்போ அவங்க பவுலிங் கோச் வந்து டொமஸ்டிக் கோச்சுக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ரீதரன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தே கேன் கோ ஃபார் சம் டொமஸ்டிக் கோச்சஸ். லக்ஷ்மிபதி பாலாஜி இருக்காரு, யோ மகேஷ் இருக்காரு, இப்படிலாம் இருக்கும்போது போங்க, பரவாயில்ல. பவுலிங் கோச் வந்துட்டு நம்ம கிட்ட அசெட் இருக்கும் போது அந்த அசெட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் என்னோட பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், சரி நாளைக்கு ப்ரெடிக்ஷனா? ஐ திங்க் டுமாரோ எஸ். நான் முன்னாடி யாரையும் யோசிச்சேன், நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்புறம் சொல்றேன். கேகேஆரா? ஓகே. நான் வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் கோனா பி எல்எஸ்சி.
டேய் நல்லா ஸ்கவுட் பண்ண பிளேயரு எல்லாம் அவன் பேர் பண்ட்டுல இருந்து எல்லாரையும் இவன் லேங்கர் வரைக்கும் சொல்லிட்டு நான் யோசிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இவன் எல்லா பிளேயரோட அனலிஸ்ட் வச்சுட்டு ஆமாண்டா. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் நான் யோசிச்சு சொல்றேன்டான்னு சொல்றானா இவனுக்கு தெரியும் எல்லா சீதும் சொல்ல போறான் இல்லடா பாத்தீங்களா இல்லடா சத்தியமா வந்துட்டு நான் வந்து வேற ஏதோ யோசிச்சேன்டா, கீழே ஒரு பாயிண்ட் எழுதி வச்சேன்டா. அதை நான் வந்துட்டு பார்த்தேன், சரி ஓகே அந்த பாயிண்டா, சரி எல்எஸ்சியே சொல்லுவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல். ஏன்னா முகுல் சௌத்ரி வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சித்தார்த் மணிமாறனுக்கு போகாம திடீர்னு ஷபாஸ் அஹமது கொண்டு வந்துட்டானுன்னு வச்சுக்கோ, பேட்டிங் இன்னும் ப்ரொலாங்டா இருக்கும். ஷமி வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அதை தான் கொஞ்சம் யோசிச்சேன், வேற எதுவும் இல்லை. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் கேகேஆருக்கு வந்துட்டு நான் சொல்லிட்டேனே, கேகேஆருக்கு வந்துட்டு நான் 7 மேட்ச்சும் ஃபினாலன் தான் போக போகிறேன்னு. 7 மேட்ச்சும் ஃபினாலன் தான் போக போகிறேன். ஸோ ஐம் கோயிங் வித் ஃபினாலன். இங்கே வந்துட்டு எல்எஸ்ஜிக்கு வந்துட்டு கோ வித், இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு கோ வித் ஏடன் மார்க்ரம். மார்க்ரம் போகிறேன் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நான் போன மேட்ச்சுக்கு மார்க்கம் தானே போனேன். ஓகே இரு போன மேட்ச் மார்க்கம் தான் போனல. ஓகே இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கு ஐ வில் கோ வித் முகுல் சௌத்ரி. நான் முன்னாடியே சொன்னேன், ஸோ பரவாயில்ல முகுல் சௌத்ரியே போகிறேன் பிளே டு வாட்ச் அவுட்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. ஐயோ இல்லை வேணாம், இரு மேட்ச் அப் தான்டா சொன்னோம். மேட்ச் அப் தான் சொன்னோம். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இல்லை நான் தனியாக வந்துட்டு இந்த மேட்ச் அப் தான் சொன்னோம். லேங்கர் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டேன்ல. ஸோ நான் வந்துட்டு மார்க்கரமே போகிறேன். பரவாயில்ல மார்க்கரமே போகிறேன். இட்ஸ் ஓகே, ஐ கோ வித் மார்க்கம். ஓகே நான் வந்துட்டு எல்எஸ்சிக்கு வந்து ஷமி போறேன். அண்ட் கேகேஆருக்கு வந்துட்டு ரகுவன்ஷி போறேன். ஓகே ஃபைன். ஓகே ஸோ வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ்? எனக்கு அவ்வளோதான், எனக்கு வேற எதுவும் இல்லை, இது மட்டும் தான் பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், ஓகே கைஸ், எங்களுக்கும் அவ்வளோதான், எனக்கும் அவ்வளோதான். ப்ளீஸ் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. பார்க்குற ஒரு லைக்கை போட்டு பாரு. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணு. ரீஷேர் லைக் முக்கியமாக ரீஷேர் கொடுங்க கைஸ். ரீஷேர் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் 2-3 ரீல்ஸ்லாம் நல்லா வியூஸ் போகுது. நாங்கள் கொஞ்சம் மஜாவாக இருக்கும். அதே மஜாவை கண்டினியூ பண்ணோன்னா உதவி கூறுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய ஒரே நம்பர் ஃபாலோ பட்டன், அமுக்க வேண்டிய ஒரே பட்டன் லைக் பட்டன். ப்ளீஸ். ஸோ பீஸ் அவுட்.